இங்கே ஜீரணத்தை பற்றியும் பேசியிருப்பேன். நம்ம உடம்புல வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவு சரிவிகிதமாக ஜீரணமாகணும். இந்த ஜீரணம் ஆகிறதுன்றது தான் இன்றைக்கி பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு. இப்போது இதை ஜீரணம் பண்ணுறதுன்னா என்னென்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போது நீங்கள் ஜீரணம் பண்ணுறதுனா என்னென்னு உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ஜீரணம்னா டைட்டிஷியன், அது அப்படியே மொழிபெயர்த்தும் சொல்கிறாங்க நிறைய பேர். ஜீரணம்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவு நல்லா வாயில் போட்டு கஞ்சி மாதிரி கூழ் மாதிரி வாயை திறக்காமல் மெண்டு அரைச்சி சாப்பிடும்போது இது வந்து பார்த்தோன்னா சத்து தனியாக சக்கை தனியாக பிரியிற ப்ராசஸுக்கு பேர் தான் ஜீரணம். இந்த ஜீரணத்தை நிறைய பேர் செய்கிறதில்ல. இப்போது நான் என்னன்றேன், நிறைய பேர் என்னால் தண்ணி குடிக்காமல் சாப்பிடவே முடியாதுப்பா, தண்ணி குடித்தாதான் நான் சாப்பிடுவேன். அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வாயை மூடி சாப்பிட்றான்னு சொன்னாங்க. வாயை மூடி சாப்பிட்றான்னா எதுக்காக சொன்னாங்க? வாயில் உணவை வச்ச பின்னாடி வாயை மூடி சாப்பிட்றா, வாயை மூடி மெண்டு அரைச்சி சாப்பிட்ணுன்றதுக்காக தான் வாயை மூடி சாப்பிட்றான்ற ஒரு பழமொழியே இருந்திருக்கு. புரியுதுங்களா? இதுக்காக தான் நம்ம பெரியவங்க சொன்னது. இதை நிறைய பேர் பயன்படுத்தாமல் நான் வாயை மூடி எப்படி சாப்பிட்றது அப்படின்னு கிராஸ் கேள்வியும் கேட்குறாங்க. அது வந்து ரொம்ப முட்டாள்தனமான ஒரு கேள்வி. நீங்கள் வாயை மூடி மெண்டு அரைக்கும்போது உமிழ் நீரோட தன்மை வந்து பார்த்திங்கன்னா உணவில் கலந்து உணவோடு போய் செரிமானம் ஆகுது. இப்போது நீங்கள் வந்து ஒரு உணவை வந்து செரிமானம் பண்ணிட்டீங்க, ஜீரணம் பண்ணிட்டீங்கன்னாவே அவங்க வந்து சத்து தனியாக சக்கை தனியாக பிரித்து சத்து எந்த இடத்துக்கு தேவையாக அனுப்பிடுவாங்க. சக்கை எந்த இடத்து வெளியே வரணுமோ அது வெளியே வந்துடும். இப்போது உங்களுக்கு உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் ஒரு பைக்கோ காரோ ஸ்கூட்டியோ ஏதோ வச்சுருக்கீங்க. ஒரு 2 லிட்டரோ 10 லிட்டரோ ஃபியூவல் அடிக்கிறீங்க, பெட்ரோல் போடுறீங்க. இப்போது அதில் ஜீரணம் ஆகட்டுன்ட்டு உங்களால் ஒரு 100 மில்லி தண்ணி ஊற்ற முடியுமா? ஊற்றினா என்ன நடக்கும்? ஊற்றி தான் பாருங்கள். அப்போ அந்த வண்டி ஓடாதுன்றது தெரியுது. அந்த வண்டி ஓடாது, அது